पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இதுல பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா ஞான விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 48வது ஸ்லோகம். முதல்ல பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கர்மயோகம், கர்மயோகத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம் வரும்போது என்ன அப்படின்னா வாஸ்தவத்துல ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பண்ணல பகவானும் பண்ணல கர்மங்களை. அப்போ சுபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்தை சொல்ற. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. அதுக்கு அடுத்த ஸ்லோகமே பாத்தீங்கன்னா சொல்றார் சுபாவஸ்து பிரவர்த்ததே. வாஸ்தவத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா மாயையோட காரியமா நடந்துகிட்டு இருக்கு. பகவானும் பண்ணல. பகவான் பண்றாருன்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா இதாயிடும். பகவானும் சொல்லல. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. பகவான் பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவத்தை படைக்கவில்லை. ந கர்மாணி கர்மங்களை படைக்கவில்லை. யாரு? லோகஸ்ய சிருஜதி பிரபு. ந கர்மபல சம்யோகம். கர்மபலனை நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, கர்மபல தாத்தா கர்மபல தாத்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குமே, அதுவும் இல்லை. சுவாமி பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன்களோடு நம்ம சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவர் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கார். அவர் யோக நித்திரையில பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூப நிஷ்டையில தானா நிற்கிறார். அப்ப இந்த உலகம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல இயங்கிட்டு இருக்கு? சுபாவஸ்து பிரவர்த்ததே. பகவானோட சுபாவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? மாயா சக்தி, திரிகுணாத்மிகா மாயா. அப்ப சுவாமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. கர்மங்களை கிரியேட் பண்ணுது, கர்த்திருவத்தை கிரியேட் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணி பலன்களையும் அதுதான் கொடுக்குதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்.
பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதத்தே கஸ்யசித் பாப்பம், யாரோட பாப்பத்தையும் அவர் வந்து ஸ்வீகாரம் பண்றதில்லை. நம்ம பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகம் பண்றோம், ஆராதனை பண்றோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கமே, இதெல்லாம் நம்ம அஜ்ஞான காலத்துல நடந்துகிட்டு இருக்கிறது. நாதத்தே கஸ்யசித் பாப்பம் நச்சைவ சுகிருதம் விபகு, நம்மளோட புண்ணியத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிறதும் இல்லை. கர்மயோகம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாமிக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணிய கர்மங்களை பண்ணும்போது, ஆராதனைகள் பண்ணும் போதெல்லாம் சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றேன், ஆராதனை பண்றேன். லிட்டர் கணக்கில் நல்லா பாலெல்லாம் ஊற்றி 11 திரவியங்களை வச்சு ஏகாதச ருத்ரெல்லாம் சொல்லி சுவாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆராதனை பண்றேன். அதையும் அவர் ஸ்வீகாரம் பண்றதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபு, அவர் சர்வ வியாபகமா இருக்கார். அப்ப எல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா கர்மங்களும், புண்ணியம் பாப்பம் கர்மம் கர்மயோகம், இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். இருக்கிறது ஒரே வஸ்துன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஒரே வஸ்து தான் இருக்கு, அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சதா வந்து ஜீவர்கள் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அபிமானத்தோட பண்ணிக்கிட்டே தெரியணும். நம்ம வாஸ்தவத்துல பகவான் எதையுமே பண்ணவில்லை, எந்த பாப்பத்தையும் எரேஸ் பண்றதும் இல்லை, புண்ணியத்தை ஸ்வீகாரம் பண்றதும் இல்லை. அவர் பாட்டுக்கு தன்னுடைய சொரூப ஸ்திதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லிப்பட்டு அவர் தானே சாத்துர்வர்ணத்தெல்லாம் படைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல 5வது 6வது ஸ்லோகம் சொல்லுது. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பகவானோட நாமரூப குணங்களோடு சேர்ந்திருக்க ரூபத்தை பாக்குறோம் நம்ம. இதெல்லாம் அபரம்பாவம் அப்படின்னு பேர். நம்ம ஆராதனைக்காக நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பண்றோம், அதெல்லாம் அஜ்ஞானம் தான். வாஸ்தவத்துல பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அஜோபி சன்னவ்யாத்மா. பகவான் எப்படி இருக்கார், அஜம், பிறப்பே இல்லாதவர். ராமரா கிருஷ்ணரா எதுவுமே பிறக்கவே இல்லை. அவர் அப்படி இருந்துகிட்டு அவ்யயம், அவ்யயம்னா நாசம் இல்லாதவரா இருக்கார். கூடவே பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், பூத்தங்களுக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார். எப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஈஸ்வரனா இருக்கார், பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. பிரகிருதியை தன் வசப்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், தன்னுடைய மாயையினால திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், சம்பவிக்கின்றார். எப்படி சொப்பனத்துல நம்ம கேரக்டரா வரோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானும் இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றார் மாயையை வச்சுக்கிட்டு. அப்ப சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பகவானும் வாஸ்தவத்துல ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்ப நானும் பண்ணல, பகவானும் பண்ணவே இல்லை எதையும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் 4வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம் சொல்லுது, 6, 9. ஜென்ம கர்மச்சமே திவ்யம், என்னுடைய ஜென்மத்தையும். அப்ப சுவாமியோட ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. ராமநவமி கொண்டாடுறோம், கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஜெகத்தை நம்ம சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால புண்ணிய கர்மா வேணும், எனக்கு பாப்பம் பண்ணியிருக்கேன், எனக்கு பகவானோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அவஸ்தையில் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அந்த பகவானோட யதார்த்த சொரூபத்தை அறியாத காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஆராதனைகளும் அஜ்ஞான அவஸ்தையில தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லை, தோன்றினார், சும்மா இல்யூஷன் தான், கனவுல மாதிரி. ஜென்மத்தையும் அதே மாதிரி அவர் என்ன பண்றார், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவதாரம் எடுக்கிற, அசுரர்களை எல்லாத்தையும் நாசம் பண்ற, சாதுக்கள் எல்லாத்தையும் ரட்சணம் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பஞ்சகிருத்திய பராயணக அப்படின்னு நம்ம சொல்றோமே சுவாமிய, அப்படின்னா ஒன்றும் பண்ணல, சிருஷ்டியும் பண்ணல, ஸ்திதியும் பண்ணல, லயமும் பண்ணல, அனுகிரகமும் பண்ணல, நிகிரகமும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்ப என்ன அர்த்தம், பிறக்கவே இல்லை சுவாமி. சுவாமி பிறக்கவே இல்லை, இந்த கிரியேஷனை பண்ணவே இல்லை. இந்த விதமா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், பகவானோட இந்த திவ்யமான ஜென்மம். அப்ப என்ன அர்த்தம், ஜென்மம்ன்றது வந்து வாஸ்தவத்துல இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம். இந்த ஜெகத்தும் தோற்ற மாத்திரம், சுவாமி ஒண்ணுமே பண்ணல. யோ வேத்தி தத்துவத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த விதமா அறிகின்றானோ. அப்ப சுவாமியே பண்ணல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், கர்ம யோகத்துல முதல்ல கர்ம பல தியாகம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை தூக்கி சுவாமி மேல போட்டுட்டு நம்ம கவுன கர்த்தாவா நம்ம ஆனோம்.
ஃபர்ஸ்ட் கர்த்தா யாரு? பகவான் தான் பண்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு பக்குவம் வரும்போது ஞானம் வருது. அப்ப ஞானம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி பிறக்கவே இல்லை, அவர் எதையுமே பண்ணவில்லை. அப்ப யாரு பண்ணா? நானும் பண்ணல, உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் பண்ணாருன்னு நான் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நான் பண்ணல, பகவான் பண்றாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. அதெல்லாம் கர்மயோகத்துல வந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குருநாதர் வந்து ஞானத்தை கொடுக்கும் போதுதான் தெரியுது, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி எதையுமே பண்ணல. அப்ப என்ன நடக்குது? சுபாவஸ்து பிரவர்த்ததே. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயா மயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விதமா பகவானும் பண்ணல. அப்ப நல்லா பாருங்க, ஸ்டெப்ஸ் பாருங்க, சூப்பரான ஸ்டெப்ஸ் இருக்கு. கர்மப்பல தியாகத்தை ஈஸ்வரன்ட்ட அர்ப்பணம் பண்றோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்லேவு, எனக்கு வந்து முக்கிய கர்த்தா நான் இல்லை, முக்கிய கர்த்தா சுவாமி அப்படின்னு அவரை முக்கிய கர்த்தாவாயிட்டு நம்ம கவுன கர்த்தாவாயிட்டோம், வேலைக்காரனா. அதுக்கப்புறம் தான் சாஸ்திரம் படிக்கும் போது தெரியுது, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியும் கர்த்தா இல்லை. அப்ப சுவாமியும் கர்த்தா இல்லைன்னா யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாயா பண்ணுது. திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் இந்த பிரகிருதி தான் பண்ணுது அப்படின்னு எவன் வேத்தி தத்துவத்தக, யோ வேத்தி தத்துவத்தக, எவன் வாஸ்தவத்துல இந்த விதமா அறிகின்றானோ, அப்ப இவன்கிட்ட இருக்க கர்த்திருவமும் போயிடுச்சு, அப்ப சுவாமிகிட்ட இருக்கிற கர்த்திருவமும் போயிடுச்சு. அப்ப என்னது? அதனாலதான் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா 5:14 சொல்லும் போதுன்னா கர்த்திருவம், சுவாமி கர்த்திருவத்தை படைக்கவே இல்லை, கர்மங்களையும் படைக்கவே இல்லை. லோகஸ்ய சிருஜதி பிரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு பிரபுவா இருக்கார், சதா வந்து பாத்தீங்கன்னா பிரகாச சுரூபமா இருக்கார். கர்ம பலனையும் அவர் கொடுக்கவே இல்லை. அப்ப யார் பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்ததே. அப்ப இந்த கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளார கர்மம் நடக்கவே இல்லை. வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் இந்த பக்தியை வச்சுக்கிட்டு கர்ம பல தியாகத்தையும் கர்த்திருத்துவ தியாகத்தையும் ஸ்டெப்பா போய் தான் இந்த ஆபாச நிலைய அடைய முடியும். அப்ப நடக்கிறது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், ஆபாசம், எல்லாமே ஆபாசம், ஆபாசத்துக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து சமாதானம் ஆகும் போது எதுலையுமே பற்று இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். அப்போ கர்மம் கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பகவான் மேல போட்டுட்டு கவுனக்கர்த்தாவா ஆயிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால கர்மம் நடக்கவே இல்லை, ஆபாசம்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டு ஆபாசத்துக்கு எதுக்கு முயற்சி பண்ணணும், சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டைய பிராப்தி பண்ண வேண்டியது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறது. இதுக்காக வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 48வது ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கோம், சகஜம் கர்ம கவுந்தேய சதோஷமபி நத்யஜே. தோஷங்களோடு கூடியிருந்தாலும் நமக்கு உடன் பிறந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதை விடவே விடாதே. விட்டா என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவு பரிபக்குவம் இருந்தா பரவாயில்ல. பரிபக்குவம் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கர்மத்தை விட்டீங்க அப்படின்னா வேற எதையோ ஒரு பரதர்மத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம். சொதர்மத்தை விட்டா அந்த இடத்துல பரதர்மம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கேள்வி கேட்கிற, கர்மத்தை விடாத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாஷ்யத்தை நம்ம பார்த்திருக்கோம். மிச்சமில்லாமல் கர்மத்தை விட முடியாதுன்றதுனால கர்மத்தை விடாதன்னு சொல்றாரா, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொதர்மத்தை விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பரதர்மம் வந்துடும், தோஷம் வந்துடும் அப்படின்றதுக்காக சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டெப்ஸா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும், நான் கர்மம் பண்ணாம பண்ண முடியாது. 3:5 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ந கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருதி காரியதே ஹெவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணைஹி. அப்ப எல்லா ஜீவராசிகளும், இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசியும் ஒரு க்ஷணம் கூட கர்மம் பண்ணாம இருக்கவே முடியாது. வசமில்லாமல் இந்த பிரகிருதி என்ன பண்ணும், அவங்களுடைய நேச்சர் என்ன நேச்சர், திரிகுணம், சத்வ ரஜஸ் தமசுன்ற 3 குணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாசியில போய் உட்கார்ந்துட்டு நான் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு, உத்தரகாசியில நான் மௌனமா இருக்க போறேன், மௌனமாவா
அப்புறம் என்ன பண்ண? அப்ப நான் பிக்ஷாடனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில டெய்லி ஒரு வேலை வரணும்ல. அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு புக் ஒர்க் பண்றேன் அப்படின்னு. அப்ப சும்மா இருக்கேன்னு சொன்னேன். அப்ப சும்மா இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா வாய் சும்மா இருக்கு, சாப்பிடுது இல்ல, வாய் பேசாம தானே இருக்க, கேக்குது இல்ல. ஆமா, எல்லாம் சொல்றதெல்லாம் கேக்குது. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவன் என்ன சொல்றான், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் மௌனமா இருந்தேன் உத்தரகாசியில. 6 மாசம் அங்க நடக்கிற எல்லா இதுவும் வந்து காதுல விழுவும்ல. எங்கேயாவது பிக்ஷாடனத்துக்கு நம்ம போகும்போது கியூல நிக்கணும். பிக்ஷைக்கு கியூல நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் வருவாங்க. சாதுக்கள் பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா உத்தரகாசியில என்ன நடந்துகிட்டு இருக்கோ எல்லா மெசேஜும் நீங்க காதுல வந்து விடும். அப்ப காது கேக்குது இல்ல, அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கும்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு அடங்கிட்டு இருக்கு, என்னது? நான் பேச மாட்டேன், மௌனி சாமி அப்படின்னு மௌனமா இருந்தேன். அப்ப கை எழுதிட்டு இருக்கு, எதையாவது எழுதிட்டு இருக்கு. அப்போ வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா ஏதாவது ஒரு இந்திரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணாம நிப்பாட்டலாம். ஒழிய 100% வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் 100% ஜீவிக்கிற வரைக்கும் ஆக்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ணிதான் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மனஹா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உன்னுடைய சரீர யாத்திரைய கூட நீங்க என்ன பண்ணிக்க முடியாது, பண்ணிக்க முடியாம போய்விடும். அப்ப வந்து சரீரம் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-4 மணி நேரம் நான் பேசுறேன் அப்படின்னா வாக்கிங் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் ஆகுது. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஆகுது. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் பார்ப்பேன் எப்போ அது இன்னைக்கு என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 160 170 இருக்குன்னு வச்சுங்களேன். 5 மணிக்கு கிளாஸ் முடிச்சு 5:15 பார்த்தா டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா 90 80 70 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஓடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்கிங் பண்றதுனாலயோ வாக்கிங் பண்றதுனாலயோ ஆகிற எனர்ஜி லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ன் ஆகிறது டீச்சிங்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியிருக்கா. ஆமா, ஆக்ஷன் பண்றதுனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்கேன். வாக்கிங் பண்ணாம இந்த கிளாஸ் எடுக்கிறதுனாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன், உடம்பு நல்லா இருக்கு. அப்ப இதை கூட பண்ணாம நான் சும்மா உட்காடுறேன் அப்படின்னு எவனாவது உட்காடுறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இத்து துரு பிடிச்சி யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நல்லா முடிவு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளால கர்மத்தை 100% விட முடியாது. ஃபர்ஸ்ட். 2வது ஸ்டெப், அந்த கர்மத்தை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே வரணும். கர்மத்தை பண்ணணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது, அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்மத்தை விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வதர்மத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம தியாகம் பண்றோமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரதர்மம் வந்துவிடும். பரதர்மோ பயாவக. பரதர்மம் வந்து பாத்தீங்கன்னா பயத்தை கொடுத்து விடும். 3:35 ரொம்ப தெளிவா சொல்றாரு. பரதர்மோ பயாவக. பரதர்மம் வந்து பாத்தீங்கன்னா பயத்தை கொடுக்கும். அப்ப அதனால ஸ்வதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்பையும் அடாப்ட் பண்றோம். சங்கரர் சொல்ற 2 ஸ்டெப்பையும் ஸ்டெப்ஸா வச்சுக்கிறோம், அல்டிமேட் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பேய் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்த டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்க ஆச்சாரியரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து நான் பார்த்துருக்கேன். அவரோட கூட இருந்து கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1/2 hour என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ணை மூடி அப்படி ரெஸ்ட் எடுப்பார். அவ்வளவுதான், தூங்க மாட்டார். கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுப்பாரு, அவ்வளவுதான். மீதி நேரம் எல்லாம் நைட்டு 9 மணி, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 9 மணி லாக் ஆகும். உள்ளுக்குள்ளார அவருக்கு உபாசனைக்கு போயிடுவார். எத்தனை மணிக்கு படுக்கிறாருன்னு கூட தெரியாது. அப்ப எனக்கு தெரிஞ்சு 9 மணி வரைக்கும் லாக் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில 4 மணில இருந்து ஒர்க். சன்னியாசிக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா சாமி? சுவாத்தியாயம் படிக்கிறதும் படிச்சு கொடுக்கறதையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிற, ரெஸ்டே இல்லாம வருஷக்கணக்கா. 1 நாள் 2 நாள்லாம் இல்லை, எந்த பலனும் இல்லை. பலன்லாம் எந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா என்னோட சுவாமிக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், இந்த மொத்த உலகத்தையும் கொடுக்கணும். உலகத்துல பெரிய ஆசிரமம் சுவாமிக்கு தான் இருந்திருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை இல்லாம தன்னுடைய டியூட்டியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பல சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சாதுக்கள்
24 மணி நேரமும் எந்த ஒரு பலனுடைய ஆசை இல்லாம தன்னுடைய கர்மத்தை பண்றவங்க நிறைய இருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து சுவாமிகிட்ட இருந்து படிச்சுக்கிட்டது முக்கியமானது, பேய் மாதிரி வேலை செய்யணும். பேய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கணும், பலனை உத்தேசம் பண்ணாம. ரெண்டாவது ஏன் பண்ணணும்? சுவாத்தியாயத்தை நான் விட்டேன் போச்சு, என்னோட தர்மத்தை நான் விட்டேன் அப்படின்னா, சன்னியாசி தர்மத்தை நான் விட்டேன் அப்படின்னா பரதர்மம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்துடும், மோகம் வந்துடும். அப்ப 2 ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்பை அடாப்ட் பண்ணிட்டு ஆச்சரியர் கேட்கிறார், இந்த 2த்துனாலதான் சுவாமி தியாகம் பண்ணாதன்னு சொல்றாரா அப்படின்னா, உடனே பூர்வபக்ஷி கேட்டான், எதுக்கு இதெல்லாம் விசாரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொண்டுட்டு வந்துட்டு இருந்தான். சாங்கிய மதத்தை பத்தி, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய மதவாதிகள் சொல்ற மாதிரி 3 குணங்களோடு கூடி 3 குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, சலிச்சுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி சாங்கியர்களுடைய 3 குணங்கள் எப்படி சலிச்சுக்கிட்டு இருக்குன்னு நித்திய பிரச்சலித்த ஆத்மாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அது மாதிரி ஆத்மா சதா சலிச்சுக்கிட்டே இருக்கிறதா, ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செய்யாம இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்னு எடுக்காதீங்க. ஆத்மான்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆப்ஜெக்ட் இது பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து சதா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சதா சலிச்சுக்கிட்டே இருக்கணும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது தெரியுமா நான் அசையாமல் இருக்கேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னா, இல்லையே, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, நான் உள்ள மெட்டபாலிசம் போயிட்டே இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் சுவாசிக்கிறேன், நான் மூச்சு விடுறேன். அப்போ முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டு தான், 24 மணி நேரமும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் இந்த தேகத்தோடு சேர்ந்து இருக்கிறேன்னா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கலாமா? அல்லது 2வது பட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்துல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளோட பட்சத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க புத்தி தான் ஆத்மா, புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம், புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும். இந்த விஞ்ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கு, விஞ்ஞான ஆத்மான்னு பேரு. இந்த விஞ்ஞானம் தான் கிரியாவா இருக்கு, இந்த விஞ்ஞானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரகம்னு சொல்லக்கூடிய கர்மங்களை பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டாவும் இருக்கு. ஆமா, நம்ம அனுபவத்துல அதுதான் தெரியுது. புத்தி இருந்தா, புத்தி வேக்கப் ஆச்சுன்னா எல்லாம் நடக்குது, புத்தி வேக்கப் ஆகலன்னா எதுவுமே நடக்கல. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி தான் பண்ணுது. தூக்கத்துல புத்தி இல்லை, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஆக்ஷன் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, உலகமும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை, காரகங்கள்னு சொல்லக்கூடிய மனம், இந்திரியம், தேகம், இது எதுவுமே இல்லை கர்மத்தை பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இடத்துல நானும் இல்லை, நானும் பரமஹம்சானந்தா, நான் ஆச்சாரியார் அப்படின்ற ஒரு ஸ்தானம் சன்னியாசின்றதும் இல்லை. அப்ப எப்ப நான் புத்தி வேக்கப் ஆகுதோ அப்பதான் வந்து பரமஹம்சானந்தானா அப்படின்ற ஒரு அகங்காரம் அங்க வருது. அப்ப அகங்கார விருத்தி உண்டாகணும்னாவே புத்தி விருத்தி வேக்கப் ஆகணும். அப்ப எங்கெங்கெல்லாம் புத்தி விருத்தி இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆத்மான்ற நான் பரமஹம்சானந்தா இருக்கேன். அந்த இடத்துல வந்து நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பின்னாடி இருக்கு, புத்தி விருத்திக்கு தான் பல பரிணாமங்கள் அடையுது, இந்திரியங்களா தேகங்களா எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதவாதிகள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு நம்மளுடைய பட்சத்துல, 2வது பட்சம். ஆனா இந்த 2மே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமாண விருத்தமா இருக்கிறது. வாஸ்தவத்துல இது 2மே சரியான பட்சம் இல்லை. 3வது பட்சம் ஒண்ணு சொல்றோம். 3வது பட்சம் எது அப்படின்னா வைசேஷிக மதம். அப்ப அவங்களோடது வைசேஷிக மதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைசேஷிக மதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரானது. எப்போ நான் ஒரு கர்மத்தை பண்றேனோ அப்ப நான் கர்த்தாவாயிடுறேன். எப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணலையோ அப்ப நான் அகர்த்தாவா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுக்குறேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சர். பாடம் படிக்காத போது நான் சும்மா இருக்கேன். இது மாதிரி நம்ம நாள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கர்மத்தை பண்றோம், அப்ப நான் செய்யறேன்னு நம்ம சக்கிரியமா ஆயிடுறோம், கிரியையோடு சேர்ந்து ஆயிடுறோம். நான் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல ஈடுபடலையோ அப்பெல்லாம் நிஷ்கிரியமா நான் என்ன பண்றேன், நான் ஒன்றும் பண்ணலை, நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இந்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் சொல்றாரு, இதுவும் தப்புப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான் நேத்து. பூர்வபக்ஷி கேட்கும்போது ஆச்சாரியார் சொன்னார், இது வந்து பாத்தீங்கன்னா பாகவத மதத்துக்கு, பகவானுடைய மதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரானது. அப்ப பகவான் சொல்றது என்ன, பகவான் பெரிய ஆளா அப்படின்னா ஆமா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட மூச்சு காத்தே வேதங்களோ
அதே மாதிரி இந்த பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாயிலிருந்து வாக்கா வெளிப்பட்டது. எல்லா வேதங்களுடைய சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதங்களோட சாரமா இருக்கிற இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட அந்த வச்சனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆகுது. என்ன ஆப்போசிட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிச்சார். நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதஹ. 2 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகத்துல இருக்கிறத கோட் பண்ண 2:16 இருக்கிறது. அசத்தக பாவக இல்லாமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இல்லாத பொருள் உற்பத்தி ஆகாது. எந்த பொருள் இருக்கிறதோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நாசம் என்பது சம்பவிக்காது. ஒண்ணு இல்லாதது உண்டாகாது, இல்லாதது உண்டாகாது. உண்டாய் இருக்கிற வஸ்து இல்லாமல் போகாது. இவ்வளவுதான். அசத்தா இருக்கிறது, அசத்துனா இல்லாமை, அசத்தா இருக்கிறது உண்டாகாது. அப்படி சத்தாச்சு அப்படின்னா அது திரும்ப அசத்தா மாறாது. இதுதான் பகவானோட மதம். இப்ப நான் சொல்றேன், ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தூங்கும்போது ராத்திரியில எனர்ஜி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ராத்திரியில ஒண்ணுமே பண்ணது, கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண, நல்லா தூங்கணுச்சு, வேற ஒண்ணும் பண்ணலச்சு. அப்ப மத்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியலச்சு. அப்ப தேகம் இல்லையா? தேகம் தெரியலச்சு. புத்தி மனசு எதுவுமே இல்லச்சு. இந்த உலகம் இல்லை, புத்தி இல்லை, மனசு இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க ஆக்ஷன்லாம் ஏதாவது பண்ணீங்களா? ஒரு ஆக்ஷனும் பண்ணவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையா? ஆமா, ஒண்ணுமே இல்லை. தூக்கத்துல என்னது அனுபவம் நமக்கு? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வேற ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப எல்லாமே இருக்கு. இந்த வஸ்துக்கள், இந்த ஜெகத் எல்லாமே இருக்கு. இந்த தேகாதிகள் இருக்கு. காரகம்னு சொல்லக்கூடிய தேகம், இந்திரியம், மனசு, புத்தி எல்லாம் காரகம். கிரியாவை பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு கிரியா நடக்குதா? ஆமா, பேசுறேன், நடக்கிறேன், போறேன், வரேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கிரியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், தூக்கத்துல இல்ல? ஆமா, தூக்கத்துல இல்ல. தூக்கத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்லை. அந்த ஒண்ணுமில்லைக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்? அசத்துன்னு பேரு, இல்லாமை. ஒண்ணுமே இல்ல, இல்லன்னு நம்ம சொல்றோம்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோமே, அதுக்கு பேரு அசத்துன்னு பேரு. அப்ப அசத்துன்னு சொல்லக்கூடிய இல்லாமை இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப எல்லாம் இருக்கு. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இல்லாம எப்படிப்பா இருக்காகும்? இருப்பாயிடுச்சு, சத்தாச்சு. அப்போ நம்ம பாகவத மதத்துல வந்து பகவான் சொன்னது என்னது? இல்லாமை என்னாகாதுன்னா அசத்தக பாவோ. அது வந்து பாவம் இருக்கா, இருப்பு பொருளா ஆகாது. அசத் என்பது எது அசத்தோ அது வந்து பாத்தீங்கன்னா இருப்புள்ள சத்தா ஆகவே ஆகாது. சரி, அப்ப பகவானோட மதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா இருக்கேன்னு நீங்க எப்ப சொன்னீங்க அப்படின்னா, இப்ப நான் தூக்கத்தோட எக்ஸாம்பிள் சொன்னேன். தூக்கத்துல என்னவா இருக்கும்? ஒண்ணும் இல்லை, நான் சும்மா இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 6:30க்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நான் சும்மா தான் இருப்பேன். கொஞ்சம் ஜபம் பண்ணுவேன், கொஞ்சம் தியானம் பண்ணுவேன், பிராணாயாமம் கொஞ்சம் பண்ணுவேன், அப்புறம் சும்மா தான் இருப்பேன். சும்மா இருப்பீங்களா? ஆமா. 6 மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிருவேன். 6 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துருப்பேன். சும்மா உட்கார்ந்துருப்பீங்களா? அப்ப கிரியாலாம் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். அப்ப கிரியா இல்லைல்ல? கிரியா இல்லை. இப்ப நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அது எப்படி? ஒரு பாவ கிரியா தானே, ஒரு பாவம் தானே, ஒரு பொருள் தானே, ஒரு இருப்பா தெரியுது இல்ல? இது முன்னாடி என்னவா இருந்துச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல, இல்லாம. ஐயோ, அப்ப முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு. அப்ப இல்லாமை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருப்பாயிடுச்சு. அது என்ன ஆச்சரியமா இருக்கு? இல்லாமை வந்து பாத்தீங்கன்னா இருப்பாயிடுச்சு. சரி, இப்ப ராத்திரி இப்ப நான் கிளாஸ் முடிச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் முடிச்சோன்னே திரும்ப சும்மா இருப்பேன். கிளாஸ் முடிஞ்சிச்சு இல்லை, அதுக்கப்புறம் சும்மா தான் உட்கார்ந்துருப்பேன். அப்போ பேசிக்கிட்டு இருந்த அந்த கிரியா என்ன ஆயிடுச்சு? இருப்பு பொருளா இருந்த அந்த கிரியா, ஒரு செயல், டீச்சிங் பண்ணிட்டு இருந்தது, திரும்ப என்ன ஆயிடுச்சு? இல்லாமைக்கு போயிடுச்சு. என்னோட பேசுற சக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுக்குள்ளார அடங்கி போச்சு, இல்லாமை ஆயிடுச்சு. நான் சும்மா இருக்கிறேன். அப்போ சத்தா இருக்கிறது அசத்தா ஆயிடுச்சு. நல்லா புரியுதா உங்களுக்கு? தூக்கத்துக்குள்ளார இப்ப நம்ம நைட்டு போவோம், தூக்கத்துல ஒண்ணும் இல்லை, இப்ப எல்லாம் வந்துருச்சு, இப்ப சத்தா ஆயிடுச்சு. இல்லாமையில இருந்து அசத்துல இருந்து சத்து வந்துருச்சு. இப்ப சத்தா இருக்க வேண்டியதானே. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேகம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இந்த உலகம் இருக்கு,
என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் இருக்கு, நானும் கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எல்லாம் என்னது? இருப்பு பொருளா இருக்கு. இப்ப ராத்திரியில நம்ம தூங்க போகும்போது இதெல்லாம் எங்க போச்சு, எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, தூங்குனீங்களே அங்க எங்க போச்சு? ஒன்னும் தெரியலச்சு. எங்க போச்சு? ஒண்ணுமே இல்லச்சு. ஒண்ணுமே இல்லையா? ஆமா, தூக்கத்துல ஒண்ணுமே இல்லச்சு. எங்க போச்சு? ஒண்ணுமே இல்லச்சு. ஒண்ணுமே இல்லையா அடைஞ்சிருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் சத்தா இருக்கிறதெல்லாம் அசத்தாக, அசத்துனா என்னது? இல்லாமையாக பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப இருக்குன்ற பொருள் இல்லாமையை அடைஞ்சது. காலையில இல்லாமைன்றது பாத்தீங்கன்னா இருப்பு அடைஞ்சிருச்சு. அப்போ இல்லாம இருப்பாயிடுச்சு, இருப்பு பாத்தீங்கன்னா இல்லாமை ஆயிடுச்சு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்னது? உபயோரபி திருஷ்டோந்தக துணையோ தத்துவ தரிசினகா அப்படின்னு 2:16 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நல்ல ஒரு சித்தாந்தம் இருக்கு. என்னன்னா, சத்து எப்பவுமே சத்தா இருக்கும், அசத்து எப்பவுமே அசத்து தான். இதுதான் நிர்ணயம். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற, இப்ப நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நம்மளுடைய பிரத்யக்ஷ அனுபவத்துல இருக்கிறது. டே டு லைஃப்ல நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா இததான் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த விவகாரம் சத்தியமா இருந்தாலும் கூட நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது உண்மை இல்லை. சதேவ சோமி இதமக்ராசீத் ஏக்கமேவ அத்விதீயம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சத்து இருக்கு. சத்துக்கு மேல இதெல்லாம் உண்டாச்சு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வெறும் பேரு மட்டும்தான், நாமரூபம் தான் ஒழிய, மாயா மயம் தான் ஒழிய இது எதுவுமே வாஸ்தவம் இல்லை. இந்த வஸ்துக்களும் வாஸ்தவம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப இந்த வஸ்துக்கள் நாசமாகிறதும் வாஸ்தவம் இல்லை, தோன்றி மறைதல். அப்ப தோன்றி தோன்றி மறையுது எது? நாமரூபமா இருக்கக்கூடிய ஜீவ ஜெகத்தும் தோன்றி மறையுது. நம்ம பண்ற ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா தோற்றம் மறைவு, அவ்வளவுதான். இப்ப நான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், இதுவும் தெரியுது. படிச்சு கொடுக்காம இருக்கேன், சும்மா இருக்கேன், அதுவும் தெரியுது. இந்த ரெண்டுத்துக்கும் பேஸா இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்றது மட்டும்தான் வாஸ்தவம், சத்தியம். மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றமே, நாசமாகுதுன்னு சொல்றமே. உற்பத்தியும் நடக்கல, நாசமும் நடக்கல. இது எதுக்குமே பாத்தீங்கன்னா இருப்பு இல்லவே இல்லை. எதெல்லாம் பாத்தீங்கன்னா தோன்றி மறையுதோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அசத்து தான் அப்படின்னு சித்தாந்தம். இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றார். பூர்வபக்ஷி கேட்கிறான், பகவான் சொன்ன மதமா இல்லைன்னாலும் அபாகவதத்வே அப்படி பகவானுக்கு பாத்தீங்கன்னா விரோதமா இருந்தாலும் லாஜிக் படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவம் லாஜிக்கா தானே இருக்கு. நம்ம அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாமையில இருந்து தானே இருப்பு வருது. அதனால்தான் பௌத்த மதத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க சூனியத்திலிருந்து இந்த உலகம் வந்ததுன்றான். கரெக்டு தானே? சூனிய தியானம் இப்ப எல்லாம் ஃபேமஸா பாத்தீங்கன்னா இருக்கேன். சூனியத்திலிருந்து வந்தது அப்படின்றதுலாம் எப்படி ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூன்யமும் சிவனும் ஒண்ணு அப்படின்றாரு. கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பா வருது. சூன்யமும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு. இப்ப கூட லேட்டா சிவராத்திரி அப்போ ஒண்ணு பார்த்தேன். சூன்யமும் சிவனும் ஒன்னா? சிவன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பூரணம். சிவம்ன்றது பாத்தீங்கன்னா பூரணமான தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அது சிவம் அப்படின்னா சூன்யம்ன்றது அப்படியே ஆப்போசிட். பிரகாசத்துக்கும் இருட்டுக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவீங்க? ரெண்டுக்குமே கண்ணு தெரியாது அப்படின்னா. பிரகாசம் அதிகமா இருந்தா கண்ணு தெரியாது, வேற வஸ்து தெரியாது. இருட்டு பாத்தீங்கன்னா இருந்தாலும் கண்ணு தெரியாது, வேற வஸ்து தெரியாது. ஆனா ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? பிரகாசத்திலையும் உங்களுக்கு கண்ணு தெரியாது, வெறும் பிரகாசம், பூரணம். அது இருட்டுல பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, அது அஜ்ஞானம். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சூனியத்துல இருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவத்துக்கு கரெக்டா தானே இருக்கு. இல்லாமையில இருந்து தானே இந்த உலகம் வந்துச்சு. தூக்கத்துல இல்ல, தூக்கத்துல இந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, இதெல்லாம் வந்துச்சு. இப்ப நான் எதுவுமே காரியம் பண்ணாம இருக்கேன், காரியம் இல்லாமையா இருந்துச்சு, இப்ப காரியம் பண்றேன். அப்ப இல்லாமையிலிருந்து இந்த காரியம் உண்டாயிருக்கு, திரும்ப இல்லாமைக்கே போயிடும். நான் பேசுறத நிப்பாட்டினா பேசுற காரியம் என்ன ஆயிடும்? இல்லாமை ஆயிடும். அப்போ நம்மளுடைய அனுபவத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்து இல்லாததுல இருந்துதான் ஒரு வஸ்து உண்டாகுது. ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு நாமரூப வஸ்துவா இருக்கட்டும், இல்ல ஒரு நம்ம பண்ற ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும்,
இல்லாமையிலிருந்து தான் உண்டாகுது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையவே அடைஞ்சிருது, சூன்யத்தையே அடைஞ்சிருது, இல்லாமையே அடைஞ்சிருது. இதன் நமக்கு அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா தெரியுது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லட்டும், ஆனா அனுபவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பர்ஃபெக்டா இருக்குன்னா இதுதான் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். யாரு? பூர்வபக்ஷி சொல்றான். ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம்ல, விவகாரத்துல கரெக்டா இருக்குல்ல இது அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ணார்? நேத்து 84வது பேஜ்ல மேல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிச்சார். அயம் து அஸ்மின் திருத்தீய பக்ஷே விசேஷோ. லாஸ்ட் பேராகிராஃப் நேத்து படிச்சதுல லாஸ்ட் பேராகிராஃப் நான் படிக்கிறேன். அயம் து அஸ்மின் திருத்தீய பக்ஷே விசேஷோ ந நித்திய பிரச்சலிதம் வஸ்து. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காணாத மகிழ்ச்சியோட இந்த பட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை வச்சுக்கிட்டு ஆத்மா 3 குணங்கள் மாதிரி இருக்குமோ, நித்திய பிரச்சலித்தமா இருக்குமோ, சதா ஆத்மா அசைஞ்சுக்கிட்டு இருக்குமான்ற அந்த பட்சமும் இங்க சேராது. இந்த 3வது பட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா சலிச்சுக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி ஆத்மாவும் சதா சலிச்சுக்கிட்டே இருக்குன்றாங்க. ஆனா நம்ம அனுபவத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா இருக்கேன்னு யூஸ் பண்றோமா நம்ம வார்த்தைய? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி நான் சும்மாவே இருந்துச்சு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பாகி போச்சு. என்னடா சிஷ்யர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு, போகப்பா நான் பாடம்லாம் படிச்சு கொடுக்க போறதில்ல அப்படின்னு 6 மாசம் நான் சும்மாவே இருந்துச்சு, பாடமே படிச்சு கொடுக்கலச்சு அப்படின்னு. அப்ப 6 மாசம் சும்மாவே. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் அப்படியே இருந்தாங்க. சுவாமி நீங்க எப்போ படிச்சு கொடுக்குறீங்களோ அப்போ ஆரம்பிக்கலாம் சுவாமி, நீங்க ஃப்ரீயா இருங்க சுவாமி, எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஐயோ பாவம் இந்த சிஷ்யர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, காத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டுச்சு. அப்போ 6 மாசம் என்னவா இருந்தீங்க? சும்மா இருந்துச்சு. நம்ம பிரயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோமா, சும்மா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ காரியம் பண்ணுனா நான் சக்கிரியம், காரியம் பண்ணலனா நிஷ்கிரியம். இதான் காணாத மகிழ்ச்சியோடது. அப்போ சாங்கியத்துல சொல்லக்கூடிய நித்திய பிரச்சலித ஆத்மாவும் ஆத்மா இல்லை, நான் சதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவனும் நான் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா வந்து பௌத்த மதவாதிகள் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ந அபி கிரியாயேவ காரகம், கிரியைவே காரகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை, எனக்கு பொருந்தலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட அனுபவத்துல புத்தி இருக்கு, புத்திக்கு அந்நியமா நான் மனசை பார்க்கிறேன், மனசுக்கு அந்நியமா இந்திரியங்களை பார்க்கிறேன், இந்திரியத்துக்கு அந்நியமா தேகம் பார்க்கிறேன், நான் புத்தியால சிந்திக்கிறேன், கால் நடக்குது, கை பேசுது, எல்லாம் காரியங்களை பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பௌத்த மதவாதிகள் சொல்லக்கூடிய அந்த கிரியாவே காரகம், அந்த விஞ்ஞானமே வந்து பாத்தீங்கன்னா கிரியா, விஞ்ஞானமே காரகம், விஞ்ஞானமே ஆத்மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் காணாத மகிழ்ச்சியோட மதத்தை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, அதுவும் சரியா வரல. இந்த இந்த காணாத மகிழ்ச்சியோட வைசேஷிக மதம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றாங்க திரவியே சொல்றாரு கிம்தர்கி அப்படின்னா இந்த 3வது மதம் எப்படி சொல்லுது? காணாத மகிழ்ச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு இந்த ஆத்ம வஸ்து எப்படிப்பட்டது? தர்கி வியவஸ்திதே திரவியே, வியவஸ்திதம் இருக்கின்ற ஆத்மாவானது, ஆத்மான்ற நான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியா உற்பத்தியதே. இப்ப நான் அப்படின்றதுல இருந்து கிரியா வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் இருந்து ஒரு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க இருந்துச்சு? 6:28க்கு முன்னாடி வந்து 6:26க்கு நான் லாகின் பண்றேன் உள்ள. 6:26க்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து கரெக்டா 6 மணிக்கு என்னோட காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டா உட்காந்துருக்கேன். இந்த ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவதானம் பண்ணிட்டு பேசாம உட்காந்து லாகின் பண்ணோன்னே என்னோட விவகாரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லாகின் பண்ணதுக்கு பிறகு அறிவோம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அறிவோம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற முதல் பேச்சே வந்து பாத்தீங்கன்னா பத்மா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அறிவோம் சுவாமின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்குது என்னோட பொழப்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க ஆரம்பிக்கிறேன்? அப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எங்க இருந்துச்சு? என்னிடத்துல இருந்துச்சு. இல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது வரைக்கும் நான் நிஷ்கிரியமா நான் இருந்தேன், காரியம் இல்லாம இருந்தேன். என்னிடம் 6:26க்கு வந்து பாத்தீங்கன்னா காரியம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப வந்து காரியம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோன்னு திரும்ப என்ன ஆயிடும்? காரியம் இல்லாம போயிடுவேன். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு அவித்தியமானா கிரியா,
6:26க்கு முன்னாடி வரைக்கும் இல்லாத ஒரு கிரியையானது 6:26க்கு அப்புறம் என்னிடத்துல ஒரு கிரியா ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் எடுக்கிறேன், கிரியா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கிரியா இருந்துகிட்டே இருந்து உற்பத்தியதே, அதுக்கப்புறம் இருந்துகிட்டு இருக்கிற அந்த கிரியா என்னாச்சு, வித்தியமானா வினஷ்யது. அப்போ கிளாஸ் முடிஞ்சோன, பூர்ணமதக முடிச்சோன, லாக் அவுட் பண்ணோன்னு என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணோன்னு ஷட் டவுன் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை நான் பாட்டுக்கு சும்மா இருப்பேன். அப்போ பண்ணிக்கிட்டு இருந்த கிரியா என்ன ஆயிடுச்சு, அவித்தியமானமான் விநாசத்தை அடைஞ்சு போச்சு. அப்போ இல்லாதது உண்டாச்சு, உண்டான கிரியா திரும்ப நஷ்டத்தை அடைந்தது. இது பாத்தீங்க அப்படின்னா சுத்தம் திரவியம். இதை எங்க கொண்டு வரணும், ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சொல்றாரு, சுத்தம் திரவியம் அப்படின்னா ஆத்ம வஸ்து சுத்தமான ஒரு மேட்டர். அவங்க திரவியத்துக்குள்ளாரதான் ஆத்மாவையும் பாத்தீங்கன்னா சேர்க்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சுத்தமான ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சுத்தம் திரவியம்ன்றது பாத்தீங்கன்னா யார் சொல்றா தெரியுங்களா உங்களுக்கு, ஏதோ காணாத மகிழ்ச்சின்னு சொல்லாதீங்க. இவங்களுக்கு இன்னும் சயின்ஸுக்கு ஆத்மானா என்னன்னு இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரவே இல்லை. அவங்க ஆத்மாவை பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினிஷன் பண்றதே பாத்தீங்கன்னா மேட்டர் தான். அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், ஒன்னு எனர்ஜி, ஒன்னு மேட்டர். இந்த ரெண்டு தான் தெரியும். மேட்டர் எனர்ஜி எல்லாமே பாத்தீங்கன்னா மாயாமயம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா மேட்டருக்கும் எனர்ஜிக்கும் அப்பாற்பட்டதா ஒரு வஸ்து இருக்குன்றது தெரியாது, டிஃபைன் பண்ண முடியாது. இன்டிஃபைனபிளா இருக்கிறது, அவ்யக்தம். அது எது, ஆத்ம தத்துவம். அதுதான் இவங்க சொல்றாங்க சுத்தம் திரவியம். திரவியம்ன்றதுக்கு அர்த்தம் மேட்டர். இந்த மேட்டர் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸ்பார்க் ஆகும். ஒரு ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடணும் அப்படின்னும் போது அதுக்கு கரண்டோட கனெக்ட் ஆகும்போது எதுனாவது ஓட ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இந்த ஆத்மால பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஆத்ம மன சம்யோகா ஞானம் ஜாயத்தை. ஞானமே இல்லை ஆத்மாக்கு, ஜடம்ட்டாங்க. காணாத மகரிஷி நியாய வைசேஷிகம் 2 மதங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவோட சொரூபம் ஞானம்னு நம்ம சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாக்கெல்லாம் ஞானம்லாம் இல்லை, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம அனுபவம் என்னது, தூக்கத்துல ஏதாவது ஞானம் இருக்கா, ஒன்றும் தெரியலன்னு தானே சொல்றோம். அப்ப எப்போ உங்களுக்கு ஞானம் வருது, புத்தி வேக்கப்பாச்சுனாதான், புத்தி வேக்கப்பாச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு ஞானமே உண்டாகுது. அப்ப புத்தி இல்லாத இடத்துல ஞானம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஆத்மாக்கு எந்த ஞானம் புண்ணாக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஆத்மா மேட்டர். தூக்கத்துல நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு மேட்டர், ஒரு கட்டை மாதிரி கிடக்குறீங்க. அப்போ இந்த புத்தி எப்பெல்லாம் வருதோ, ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கார், ஒரு மயக்கம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கு, ஒரு கட்டை, மரக்கட்டை மாதிரி படுத்திருக்கு. என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அப்ப கோமால இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மயக்கமானவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்க இருக்கோன்னு தெரியாது. தூங்கிட்டு இருக்கவனுக்கு எருமாடு மாதிரி தூங்கிட்டு இருப்பான், மரக்கட்டை மாதிரி தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஞானம் எங்க போச்சு, ஞானம் பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஆத்மான்றது ஒரு திரவியம், ஒரு மேட்டர். அதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசுன்ற அந்த கரணம் சேரும் போது இதுக்கு பாத்தீங்கன்னா அறியற சக்தி பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் கிரியைகள் எல்லாமே நடக்குது. அப்ப சுத்தமான திரவியம், சுத்தமான திரவியத்துல இப்ப நான் சொல்றேன், ஃபேன்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கனெக்ட் ஆனோன்னு அது என்ன பண்ணுது, சுத்துதா. ஏன் அது எரியல அப்படின்னா சுத்தர சக்தி அதுல இருக்கு, அதனால சுத்துது. கனெக்ட் ஆனோன்னு சுத்துது. இந்த லைட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கனெக்ட் ஆனோன்னு அதுல என்ன இருக்கு அப்படின்னா எரியற சக்தி இருக்கு, பிரகாசிக்கிற சக்தி இருக்கு, பிரகாசிக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மால பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரியா சக்தி பாத்தீங்கன்னா சுத்தமான இந்த ஆத்ம தத்துவத்துல மேட்டர்ல ஒரு கிரியா சக்தி பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆனா கிரியா சக்தி இருந்தாலும் எதோட கனெக்ஷன் வேணும், கரண்டோட கனெக்ஷன் இருந்தா தான் ஃபேன் ஓடும். அதே மாதிரி மனசோட அந்த கரணத்தோட இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆயிடுது, ஆத்மா ஆக்ஷன். இது பிராக்டிக்ஸ் நம்ம பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரத்யட்சமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சும்மா இருக்கேன், எந்த நிமித்தமும் இல்லை அப்படின்னா நான் சும்மா இருக்கேன். நிமித்தம் கிளாஸ் டைம் வந்தோடனே நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப பேச ஆரம்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்தம் வெளியில இருந்து தேவைப்படுதா, நிமித்தமே இல்லை அப்படின்னா நாள் ஃபுல்லா அனத்தியனம் ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், யார் வராதிங்கப்பான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சும்மாவே இருப்பேன், நாள் ஃபுல்லா சும்மாவே இருப்பேன். அப்போ நிமித்தம் இல்லை அப்படின்னா நான் சும்மாவே இருக்கேன். நிமித்தம் இருந்தா நான் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஈடுபடுறேன். இல்லைன்னா சும்மாவே இருப்பேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா உட்கார்ந்தே இருப்பேன் சும்மா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப சும்மா இருக்கும்போது உங்களோட சக்தி எங்க சுவாமி போச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், சக்தி பொட்டன்ஷியலா அப்படியே என்கிட்ட இருந்துச்சு.
அப்ப ஆத்மான்ற நான் ஒரு சக்தியை உடையவனா இருக்கேன். அவதிஷ்டத்தை, அதான் இங்க சொல்ற சுத்தம் திரவியம் சக்திமத் அவதிஷ்டதே இது. சக்தியை உடையதா இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. ஏவம் ஆகுகு காணாதாக. அப்போ அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு நிமித்தம் வேணும். நான் மௌனமாவே இருந்தேன், கிளாஸ் எடுக்கணும்ன்ற இதே இல்லை, மௌனமாவே இருக்கிறேன். ஆனா ஒருத்தர் யாரும் சொல்றாங்க, சுவாமி கிளாஸ் எடுக்கலாமே. சரி, அப்போ நிமித்தம் இருக்கு, கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறேன். இல்லைன்னா சும்மாவே இருப்பேன். அப்போ பாத்தீங்கன்னா, ஆனா கிளாஸ் எடுக்கிற சாமர்த்தியம் சக்தி இருக்கா? ஆமா, கிளாஸ் எடுக்கிற சக்தி சாமர்த்தியம் இருக்கு. எங்க இருக்கு அது? எங்க இருக்கு? ஒரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ற, பெயிண்டிங்கை முடிச்சதுக்கு பிறகு எங்க போச்சு அந்த சக்தி? ஒரு ஒர்க்கர் பாத்தீங்க அப்படின்னா, மூட்டை தூக்குற ஒர்க்கர் பாத்தீங்கன்னா மூட்டையை தூக்கி தூக்கி இதெல்லாம் பண்றாரு, அன்லோட் பண்றாரு, லோட் பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சக்தி அவர் காரியம் பண்ணாத போது எங்க போச்சு? ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ல உட்காந்துட்டு எல்லா காரியம் பண்றார். அவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவரோட சக்தி என்ன ஆயிடுச்சு? அப்ப ஒவ்வொருத்தரோட சக்தியும் எங்க போச்சுன்னு கேளுங்க. சும்மா இருக்கும்போது எங்க போச்சு? ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கா? பகவான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு சக்தி. இப்ப இந்த சக்தி எல்லாம் வெளிப்படுது, திரும்ப பாத்தீங்கன்னா வெளிப்படாத அவஸ்தைக்கு போயிடுது. இப்ப நான் கேட்கிறேன், எங்க போச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த சக்தி எல்லாம் என்னிடத்திலேயே உள்ளடங்கி இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கேன்? சக்தியை உடையவனா இருக்கேன். இததான் பாத்தீங்கன்னா இவங்க காணாத மகரிஷி சொல்றாங்க, சுத்தம் திரவியம், சுத்தமான ஆத்மா வஸ்துவானது. திரவியம்னா ஆத்ம வஸ்து, வஸ்துன்னு சொல்லுவோம். ஆத்ம வஸ்துவானது சக்திமத் அவதிஷ்டதே, சக்தியை உடையதா இருக்கின்றது. இது ஏவம், இந்த விதமாக ஆகுகு காணாதயா, காணாத மகரிஷியோட வைசேஷிக மதத்துல இருக்கக்கூடியவர்கள் அவலம்பிகள் என்ன பண்றாங்க? சொல்கிறார்கள், தத் ஏவச்ச காரகமிதி, அந்த சக்தியை உடையதுதான் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? காரகமா ஒரு கிரியையை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டாவும் அதுதான் ஆகின்றது அப்படின்னு சொல்கிறார்கள். இது வரைக்கும் நேத்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்கும். அஸ்மின் பக்ஷே கோ தோஷகைதி, இந்த பட்சத்துல என்ன சுவாமி தோஷம் இருக்கு? நல்லா இருக்கே, பர்ஃபெக்டா இருக்கே, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நம்ம அனுபவத்துல இருக்கே, எதுவுமே தப்பா இல்லையே உங்களுக்கு. அப்ப காணாத மகிழ்ச்சியோட வைசேஷிக மதத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியார் பூர்வபக்ஷி ரூபத்துல கேட்கிறாரு, இந்த பட்சத்துல என்னங்க தோஷம் இருக்கு? அப்புறம் தோஷம் இருக்கு, நம்மளை சுதாரிச்சுக்கணும். இப்ப நம்ம அப்படித்தானே சொல்றோம். நான் பாத்தீங்கன்னா என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. சில பேர் கோவப்படுறத பார்த்தேன், நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சீங்களா? என்னெல்லாம் சும்மா இருக்கன்னு நினைக்காதீங்க, என்கிட்ட பெரிய சக்தி சாமர்த்தியம் இருக்கு, நான் பண்ணுவேன். நம்ம எல்லாத்துக்குள்ளாரி அது மாதிரி என்ன இருக்கா? நான் சும்மா இருந்தேன்னா சும்மா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பாத்தீங்கன்னா நல்லா பேச தெரியும். நான்லாம் ருத்ரம் சொன்னேன்னா 1.5 மணி நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வேத பாராயணம் பண்ணுவேன். என்ன வாய்ஸ் தெரியுங்களா எனக்கு? நான் பேச மாட்டேன்னா சும்மா நினைச்சிட்டீங்களா? நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவன் நினைச்சிட்டீங்களா? நான் ஒர்க் பண்ண அப்படி ஒர்க் பண்ணுவேன். அப்ப நமக்குள்ளாரெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் பேசிக்கா என்ன இருக்குன்னா, நான் சக்தியை உடையவன். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுதான் முக்கியமானது. காணாத மகிழ்ச்சியோட மதத்தை தான் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? நான் சக்தியை உடையவன். இப்ப வேலை செய்யாம இருக்கேன். வேலை செய்யும் போது சக்தி வெளிப்படும். வேலை செய்யாத போது சக்தியை உடையவனா நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இதுல என்ன தோஷம்? கரெக்ட் தானே, விவகாரத்துல கரெக்ட் தான், ஆனா வாஸ்தவம் இல்லை. அயம் ஏவது தோஷோ யதகது அபாகவதம் மதம் இதம். ஆச்சரியர் தெளிவா சொல்றார், இதுதான்ப்பா இதுல தோஷம். நீ சொல்றியே இதுதான் தோஷம். என்ன தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா அபாகவதம் மதம், இது பகவானோட மதம் இல்லை. பகவானோட மதம் இல்லையா? கதம் நியாயத்தே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை பாத்தீங்கன்னா பகவானோட மதம் இல்லை, வைசேஷிக மதம், பகவானோட மதம் இல்லை அப்படின்னு நம்மளோட இந்த அபிப்பிராயத்தை எப்படி நம்ம கேன்சல் பண்றது அப்படின்னா, எதையே ஆக பகவான். ஏன் அப்படின்னா பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றார், நாசத்தோ வித்யதே பாவக அப்படின்னு. அதுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சார். நேற்று பாடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு பிறகு இததான் தோஷம்ன்றது என்னது? இல்லாமை இருப்பாகாது, இருப்பு இல்லாமையாகாது, அசத்து சத்தாகாது, சத்து அசத்தாகாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்?
ஒரு காரியம் இப்ப இல்ல, காரியம் உண்டாகுது, காரியம் உண்டான காரியம் திரும்ப இல்லாமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுதான் பெரிய தோஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ பிரமாண விரோதாத் அப்படின்னு ஒரு நேத்து வந்து முடிக்கும் போது ஒன்று சொன்னோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட எல்லா பிரமாணங்களிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரோதமாக இருக்கிறது. 85வது பேஜ்ல வந்து கதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி எல்லா பிரமாணத்துக்கும் விரோதம் அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பூர்வபக்ஷி ரூபத்துல கேட்க ஆரம்பிக்கிறார். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரத்தை ஆரம்பிக்கிறோம். எதி தாவத்து, முதல்ல, தாவத்துன்றதுக்கு அர்த்தம் முதலில். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதி ஒருவேளை நம்ம வந்து இதை வந்து அணுக்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் மொத்தமும் அணுக்களோட கூட்டம் அப்படின்றாங்க. பரமாணு புஞ்சம் அப்படின்னு பேர் இருக்கு. பரமாணு புஞ்சம். பரமாணுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைசேஷிகர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திவ பரமாணுக்கள், ஜலிய பரமாணுக்கள், ஆக்னேய பரமாணுக்கள், வாயவிய பரமாணுக்கள், ஆகாஷ பரமாணுக்கள், சப்த பரமாணுக்கள் அப்படின்னு 5 விதமான பரமாணுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இந்த மொத்தம் என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் நம்ம சொல்றோம். இது எல்லாம் ஈஷாவாசியம் இதம் சர்வம், ஈஸ்வரன் தான் இருக்க, பிரம்மம் தான் இருக்கு, கான்சியஸ்னஸ் மட்டும் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத காணாத மகிழ்ச்சிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல, ஆத்மாவே பரமாணு ரூபம் தான்றாங்க. ஆத்மாவே என்னது, பரமாணு ரூபம். இந்த மொத்த ஜெகத்தும் பரமாணுக்களால் நிறைந்தது, மொத்தமும் பரமாணுக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இது பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இது மொத்தம் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வஸ்துக்களா எதெல்லாம் பாக்குறோமோ வாஸ்தவத்துல வஸ்துக்கள் இல்லை. இது எல்லாம் கூடி கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி ஒரு வஸ்துவா நமக்கு தெரியுது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிபிஐன்னு ஒரு சொல்லுவாங்க. ஒரு இன்ச்சில் எத்தனை டாட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிரிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், கேமரால போட்டோ இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் எனக்கு சரியா தெரியல. எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ க்ளோஸா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. பிக்சலா இப்ப பிக்சல்னு சொல்றாங்க. இப்ப பிக்சல் சொல்றாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஃபீல்ட்ல நான் இருந்த போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சில் இத்தனை டாட்ஸ், ஆமா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் அதுதான். ஆமா டாட் பெர் இன்ச் டிபிஐயா டிபிஐயா ஆமா ஆமா டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ்ல டாட் தானே எல்லாமே எழுத்துக்களா வருது. இது வந்து நம்ம ஆமா இதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங்லயும் அதே தான். நம்ம நல்லா படிக்கிறோம்ல, நார்மல் பிரிண்டிங் இருக்குல்ல, நார்மல் பிரிண்டிங் கூட ஒரு இன்ச்சில் எத்தனை டாட்ஸ் இருக்குன்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு. எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியும். நீங்க எதை ஸ்பஷ்டமா பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் டாட்டா தான் தெரியும். எந்த அளவுக்கு நீங்க என்லார்ஜ் பண்றீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும், வெறும் டாட்டா தெரியும். ரொம்ப அதிகமா என்லார்ஜ் பண்ணீங்கன்னா போட்டோஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், நீங்க என்னெல்லாம் என்லார்ஜ் பண்றீங்களோ அது மெதுவா என்ன ஆயிடும், கண்ணுக்கு தெரியாம ஒரு டைம்ல போயிடும். என்லார்ஜ் பண்றதை பொறுத்து. என்லார்ஜ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குவிச்சு பாத்தீங்க அப்படின்னா வஸ்துவா தெரியும். இது எதாங்க, இது மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணுக்களோட கூட்டம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா ஒண்ணு மிச்சம் இருக்காது, எல்லாம் கூடி இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே நமக்கு தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரு, காணாத மகிழ்ச்சிகள் சொல்கிறார். சரி, இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி கூடுது அப்படின்னு வரும்போது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை கொண்டு வராங்க. ஈஸ்வரனோட இதனாலதான் பரமாணுக்கள் எல்லாம் கிரியேஷனோட ஆரம்பத்துல இந்த பரமாணுக்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கிற பரமாணுக்கள்லாம் ஒண்ணு கூடி ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி போக வஸ்துக்களா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லாம் கூடி ஜீவர்களுக்கு போகம் கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஈஸ்வரனோட ஆக்ஞையினால நடக்குது அப்படின்றாங்க. இப்ப அந்த கிரியேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜனுக்காதி திரவியம். எப்ப கிரியேஷன் ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணுக்களா இருக்கிற வரைக்கும் கிரியேஷன் இல்லை, எல்லாமே தனித்தனியா இருக்கிறது.
இந்த பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணு இன்னொரு அணுவோட சேரும் போது 2 பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு பேரு தியணுக்கு அப்படின்னு பேரு. இந்த 2 பரமாணுவோட இன்னொரு அணு சேரும் போது அதுக்கு பேரு திஸ்ரணு அப்படின்னு பேரு. இப்ப நம்ம விவகாரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ்ரணுல இருந்து தான் நம்ம பண்ற விவகாரங்கள்லாம் ஆரம்பிக்குது. தியணுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையாவது மைக்ரோஸ்கோப் வச்சு இந்த மாதிரி தான் ஏதாவது பார்க்க வேண்டியது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மைக்ரோஸ்கோப் இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியணுக்கே பார்க்க முடியும். அப்ப நமக்கு விவகாரத்துல ஓரளவு இருக்கிறது எங்கன்னா திஸ்ரணு சதஸ்ரணு இந்த 3 அணு 4 அணுவா சேரும் போதுதான் நமக்கு விவகாரத்துக்கு வருது. பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பரமாணுக்கள் அதீந்திரியம் அப்படின்னு பேர். கண்ணுக்கு தெரியாதவை, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. நீங்க எதை சொன்னாலும் வந்து உங்களால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு மாலிகூல்ஸ் கூட நீங்க வந்து பேர் வச்சு அதை விவகாரம் பண்றீங்கல்ல, ஒரு டெஃபினிஷன் பண்றீங்க. ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோப், ஏதாவது ஒரு ஃபைனான ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமா பண்றோம்ல. இப்ப நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாம் நம்ம பிரிச்சு தானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அப்போ மாலிகூல்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நீங்க ஆட்ரிபியூஷன்லாம் சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்களே. சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றா, அப்ப ஏதோ ஒண்ணுத்துல அறிஞ்சுதானே அவன் சொல்றான். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பரமாணுக்கள் அப்படின்றது அதீந்திரியம்னு பேர். அதீந்திரியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதை தான் வந்து அபஞ்சீகிருத பஞ்சமகாபூத்தங்கள் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. அபஞ்சீகிருத பஞ்சமகாபூத்தங்கள் சொல்றோம், தன்மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம யோகம் படிக்கும் போது கூட நம்ம சொல்லியிருக்கோம் தன்மாத்திரைகள் யோகி பிரத்யக்ஷம். தன்மாத்திரைகளை ஈஸ்வரனுக்கும் யோகிகளுக்கு மட்டும்தான் பிரத்யக்ஷம், மற்றவங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் இல்லை. எந்த எந்த யோகியோட எந்த நிலையில பார்ப்பான் அவன், சவிதர்க்கம் நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கத்துல என்ன சொல்லியிருக்கோம் தெரியுங்களா, ஸ்மிருதி பரிசுத்தவ் அப்படின்னு நாங்க வந்துரும். இப்ப நான் வந்து கிருஷ்ணர் ஒரு விக்கிரகத்தை வச்சு நான் கொண்டாடிட்டு இருக்கேனே, இந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம்னா என்ன அர்த்தம், பிருத்திவியோட பரமாணுக்கள் அனந்த கோட்டி பரமாணுக்கள் ஒண்ணு கூடி ஒரு விக்கிரகமா எனக்கு முன்னாடி நிக்குது. டெய்லி நான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுறேனே, ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு. இந்த சிவலிங்கம்ன்றது நல்ல வெயிட்டா இருக்கும். சாலை இந்த வந்து பாத்தீங்கன்னா பானலிங்கம் வச்சிருக்கேன், நல்ல வெயிட். அப்ப நல்ல வெயிட் கிடைக்குது அப்படின்னாவே அதுல வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி பார்த்திவ பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு சிவலிங்கமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெடிடேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எது தெரியும், மெடிடேட் பண்ணும்போது ஸ்தூலமான கல்லு பிருத்திவி தத்துவம் தான் எனக்கு தெரியும். இதை நான் சிவன் 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 நான் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவம் 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். சதா வந்து பாத்தீங்கன்னா சதாசிவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இதெல்லாம் கரெக்டு. மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல சிவலிங்கத்துல இருக்கிற புத்தி அதுல நல்லா ஒன்றி போச்சு அப்படின்னா முதல்ல சவிதர்க்க சமாபத்தின்னு பேர், ஸ்தூலம் தெரிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க அடுத்த ஸ்டெப் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய சூக்ஷ்மத்தன்மை அதிகமாகும் போது அந்த சூக்ஷ்மத்தன்மை என்ன ஆயிடும், ஸ்தூல பஞ்சபூத்தமா இருக்கிற அந்த பிருத்திவி தத்துவத்தை தாண்டி சூக்ஷ்மத்துக்குள்ளார என்ட்ரி ஆகும். அதுல முதல் காரியம் என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு, ஸ்மிருதி பரிசுத்தி நடக்கும். நான் இதுவரைக்கும் சிவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன ஆயிடும், போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட எனக்குள்ளார யாரோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது, இது சிவலிங்கம், இது பானலிங்கம், இதுல சிவன் சதா இருக்கார் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுவும் ஸ்மிருதியில இருக்கிறது. அது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகும்போது என்ன தெரியுங்களா நடக்கும், நிர்விதர்க்க சமாபத்தின்னு பேர். அதுக்கு பேர். அந்த நிர்விதர்க்க சமாபத்தியில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி பரமாணுக்கள் மட்டும்தான் தெரியும். பிருத்திவி பரமாணுக்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த உலகம் மொத்த உலகத்திலையும் வியாபிச்சிருக்கு. அப்ப வந்து ஒருத்தன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா நிர்விதர்க்கத்துக்கு போகும்போதுதான் எங்கேயும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பாக்குற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் வரும். பிருத்திவி பரமாணு சிவலிங்கத்துல மட்டும் சிவன் இல்லை, எங்க இருக்கார், ஆமா விராட்டு பாவம் வந்துடும். நிர்விதர்க்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு பாவத்தை கொண்டு வரும், இல்லைன்னா நீங்க லிமிட்லயே இருப்பீங்க உங்களுக்கு. அப்ப யோகி பிரத்யக்ஷம் சொல்றோம். பரமாணு ரூபம் அப்படின்னா பரமாணுக்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகி பிரத்யக்ஷம். யோகிகள் மட்டும்தான் பிரத்யக்ஷம். நீங்க இன்ஸ்ட்ருமெண்டால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கண்ணு நொல்ல கண்ணு. இந்த கண்ணு என்னது, இந்த கண்ணுன்றது அன்னமய கோஷத்தினால உண்டான கண்ணு. இந்த கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க வச்சிருக்கீங்களே மைக்ரோஸ்கோப், அது என்னது, அதுவும்
ஒரு பிருத்திவி தத்துவத்துல பஞ்சபூதங்களாலான பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல பூத்தத்திலிருந்து உண்டானது. உங்க கண்ணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல பூத்தம், இந்த மைக்ராஸ்கோப்பும் ஸ்தூல பூத்தம். இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்தூலத்தை மட்டும்தான் அறிய முடியும். அப்ப மாலிகூல்ஸ்ல வந்து நீங்க பாக்குறீங்க, நீங்க எதை பாக்குறதா இருந்தாலும் மைக்ராஸ்கோப்பை வச்சு தானே நீங்க எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிருக்கீங்க. விவகாரம் எல்லாம் அதுதானே அங்க பாத்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய லென்ஸ் வச்சாலும், ரொம்ப மைன்யூட்டான லென்ஸ் வச்சு பார்த்தாலும் நீங்க கண்ணால தானே பாக்குறீங்க, கண்ணால தானே பாக்குறீங்க. கண்ணால அதுவே பாத்துக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணால நீங்க பாக்குறீங்க, கண்ணால பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் சொல்றீங்க. அப்ப நீங்க எது வரைக்கும் உங்களுடைய இந்திரியங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றீங்களோ, உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஸ்தூலம், வெறும் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா தன்மாத்திரைகளை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. சிம்பிள். அப்ப பரமாணுக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட இதை வச்சுக்கிட்டு பார்க்க முடியும். அப்ப எதனால பார்க்க முடியும் சுவாமி? அப்ப நான் மனக்கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும். அதான் யோகி பிரத்யக்ஷம் நம்ம சொல்றோம். மனக்கண்ணால பார்க்கணும். தூக்கத்துல இருக்கிற சொப்பனம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன வஸ்து? சொப்பனத்துல ஒரு லோகம் பாக்குறீங்களா, அதெல்லாம் என்ன வஸ்து? அதெல்லாம் தன்மாத்திரா ரூபம். தன்மாத்திரா ரூபம் அது எல்லாமே அந்த பிரபஞ்சம், நம்ம சொப்பன பிரபஞ்சம் பார்க்கறது எல்லாமே ஸ்தூலத்திலிருந்து ஒருத்தர் அதை வந்து பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது மனசுனால பார்க்கக்கூடியது. சூக்ஷ்ம பிரபஞ்சம் தன்மாத்திரா ரூபம். அப்ப மனசுக்குள்ளார நல்லா கொண்டு வந்துடணும். நம்மளால தன்மாத்திரைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது, மனக்கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு தார்க்கிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ மாலிகூல்ஸா இருக்கட்டும், இல்ல எதை வேணாலும் எடுத்துங்க, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணால பாக்குறோமோ அதெல்லாம் பரமாணு இல்லை. பரமாணு இல்லை அப்படின் போது எப்ப விவகாரத்துக்கு வருது அப்படின்னா 2 அணுக்கள் சேர்ந்தாதான் திவனுக்கு அப்படின்னு பேர். அங்க இருந்து தான் சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சிருஷ்டி ஸ்டார்ட் ஆச்சுனாலும் கூட உங்களுக்கு 2 அணு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, அதுவே ரொம்ப சூக்ஷ்மம். 3 அணு 4 அணு வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல நம்ம சாஸ்திர விவகாரங்கள்ல தியனுக்குன்னு சொல்லுவோம், திஸ்ரனுன்னு சொல்லுவோம், சதஸ்ரனுன்னு சொல்லுவோம். எங்க ஆச்சாரியார் சொல்லுவாரு, ஜனுக்கு திஸ்ரனுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரமே சித்திக்குது. ஜனுக்குலயே வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் இல்லை, பண்ண முடியாது, விவகாரம் பண்ண முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துங்க 2 பரமாணுக்கள் என்ன பண்ணுது, தாவத்து முதல்ல ஜனுக்காதி திரவியம். இந்த 2 அணுக்கள் சேர்ந்துதான் திரவியத்தோட ஒரு வஸ்துவோட மேட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க இருந்தான். அது அந்த திரவியம் பிராக் உற்பத்தேகே, உற்பத்திக்கு முன்னாடி அந்த 2 அணுக்கள் சேர்ந்தோட மேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிருஷ்டி. அதுல அந்த உற்பத்திக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம் ஏவ அசத்து நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? செந்தில் நேத்து கேட்டார்ல, வெட்ட வெளியா இருக்கும் சுவாமி. பிக் பேங் தியரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வெட்ட வெளியா இருக்கும். அப்ப வெட்ட வெளியா இருக்கு அப்படின்னா அந்த அப்ப வெட்ட வெளின்னு நீங்க சொல்றது வேற என்ன வார்த்தையில சொல்லலாம்? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இல்லைன்னா சூன்யம். அப்ப சூன்யம் ஒண்ணும் இல்லை அந்த இடத்துல. அப்ப ஒண்ணும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, ஆக்சுவலா ஒண்ணும் இல்லைலாம் இல்லப்பா, அங்க பரமாணுக்கள் இருக்குன்னு காணாத மகிழ்ச்சி சொல்ற. பரமாணுக்கள் இருக்கு, ஆனா விசிபிளா அப்படின்னா விசிபிள் இல்லை. அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்றோம், எதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம். அப்ப ஆச்சாரியர் சொல்ற 2 அணு சேர்றதுக்கு முன்னாடி, 2 அணுக்கள் சேர்றதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னா அத்தியந்தம் ஏவ அசத்து, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்த 2 பரமாணுக்கள், கண்ணுக்கு தெரியாத 2 பரமாணுக்கள், அப்போ ஒண்ணுமே தெரியல. அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்தோன உற்பத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப உற்பத்தி நடக்குது அப்படின்னா ஒண்ணும் இல்லாமையில இருந்துதான் 2 அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு. 2 அணு 3ஓட சேர்ந்து 4ஓட சேர்ந்து 5ஓட சேர்ந்து மெதுவா 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 1ஓட 1 அணுக்கள் கூடி 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 இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கின்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம சயின்ஸ் சொல்ற மாதிரிதான். நீங்க கேட்டீங்க அப்படின்னா வெட்ட வெளியா இருந்துச்சு, வெட்ட வெளியா இருந்துச்சு. ஆத்மன ஆகாச சம்பூதா. நீங்க வெட்ட வெளின்னு சொல்றீங்களே, அது கூட காரியம் தான்ப்பா, தைத்திரியத்துல சொல்லுது. நீங்க சொல்ற ஆகாசம்ன்ற தத்துவமும் கூட என்னது, உற்பத்தியானது. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா சப்த குணக்கம் ஆகாசம் நம்ம சொல்றோம், டிராவல் பண்ற மீடியம், சப்தம் டிராவல் பண்ற ஒரு மீடியம்.
இதுவும் பஞ்சபூத்தங்களுக்குள்ளதான் வந்துருது. எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தான் உற்பத்தி பண்ணல. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துல இருந்து உண்டானது அது கூட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப யாருக்கும் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, சயின்ஸ் வந்து வெட்ட வெளின்றத என்ன பண்ணுமோ ஒண்ணும் இல்லைன்னு தானே சொல்றோம். வெட்ட வெளின்னா என்ன தெரியுதா? வெட்ட வெளியில என்ன இருக்கும்? வெட்ட வெளியில என்ன இருக்கும்? சூன்யம் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூன்ய தியானம்னா வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டு நிக்கிறது வந்து சூன்ய தியானம். ஓங்காரணம் தான் ஒரு சுவாமி இருக்காரு பாண்டிச்சேரியில. அப்பப்ப இங்க வருவார். இப்ப கூட ஒருத்தர் யாரோ பின்னாடி ஆசிரமம் கட்டியிருக்காரு எங்களுக்கு பக்கத்துல. அவரோட சிஷ்யர் ஏதோ. அவங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சூன்ய தியானம், வெட்டவெளி தியானம், சூன்ய தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சூன்யம் தான் சிவன் அப்படின்னு. சிவபெருமான் யாரு? சூன்யம், வெட்டவெளி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரம் பண்றமே ஒண்ணும் இல்லை, சூன்யம், அதுல இருந்துதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படி. இதெல்லாம் காணாத மகிழ்ச்சி அப்பவே சொன்னது. அதெல்லாம் சித்தாந்தமா இருக்கிறது. இப்ப இததான் கண்டனம் பண்றோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம் ஏவ அசத், ஒண்ணுமே இல்ல. தூக்கத்துல அப்படித்தானே இருந்தோம், ஒண்ணும் இல்ல அப்படித்தானே இருந்தோம். ஆமா, அந்த ஒண்ணும் இல்லாமல இருந்து நீங்க, அதனாலதான் நான் டெய்லி சொல்வேன், நீங்க வேக்கப் ஆகிறதுல இருந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்க. முதல் தாட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. மெதுவா 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 அப்படியே ஒரு பெரிய ஒரு பிரகாசம் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கும். அப்ப அந்த கிரியேஷன் எப்படியோ இதேதான் ஸ்டார்டிங் கிரியேஷன். ஒண்ணுமில்லாமல் இருந்துதான் இது எல்லாம் உண்டாச்சு. 100% அத்தியந்தம் ஏ வசத், ஒண்ணுமே இல்லாத வஸ்து உற்பன்னம் ச, உற்பத்தி ஆச்சு. ஸ்திதம் கஞ்சித்து காலம், அது கொஞ்ச காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச காலம் நம்ம உபயோகத்துக்காக இருக்கு. இல்லாமையிலிருந்து வஸ்து வந்துச்சு, அது டிபெண்ட்ஸ் நம்மளுடைய கர்ம போகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு கொஞ்ச காலம். புனக அத்தியந்தம் ஏவ அசத்துவம் ஆபத்தியதே, திரும்ப அந்த வஸ்து இல்லாமையை அடைந்து விடுகிறது. நிறைய வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு இல்ல, ஏகப்பட்ட வஸ்துக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே. நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பானை எங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பானை எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஒரு பானை உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பானையை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எங்க போச்சு? போச்சுச்சு. எங்க போச்சு? போயிடுச்சு. எங்கெங்க போச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்கெங்க போச்சு? இல்லாம போச்சுச்சு. நம்ம விவகாரம் தானே பண்றோம். இன்னைக்கு பகல்ல இப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்து வந்தோம்? இல்லாமையிலிருந்து வந்தோம். இப்ப ராத்திரியில இப்ப தூங்க போறோம். என்ன பண்ண போறோம்? கொஞ்ச காலம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, தூங்க போனோன்னா இல்லாம போயிடுது. இப்ப மத்தியானம் தூங்கணும்னா நடுவுல இருந்ததெல்லாம் இல்லாம போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையில இருந்து திரும்ப உற்பத்தி ஆகும். ராத்திரி தூங்க போகும்போது எல்லாம் இல்லாமையே அடைஞ்சிடும். நம்ம டெய்லி அனுபவம் தானே. ஒன்னும் தெரியல, ஒண்ணும் இல்ல, நான் சுகமா தூங்குனேன், ஒண்ணும் இல்ல. அப்ப ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அப்ப டெய்லி நமக்கு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அத்தியந்தம் ஏவ அசத்துவம் ஆபத்தியதே ததாச்ச சதி, அவ்வாறு இருக்கிற நிலையில அசத்தியேவ சத்து ஜாயதே. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காணாத மகிழ்ச்சியோட பிலாசபியை வச்சு பாத்தீங்கன்னா அசத்து தான் சத்தாச்சு, இல்லாமைதான் இருப்பாச்சு. திரும்ப இருப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அசதேவ சத்து ஜாயதே அபாவோ பாவோ பவதி. அதை வேற இடத்துல சொன்னீங்கன்னா அபாவம் தான், இல்லாமை தான் இருப்பு பொருளாச்சு. திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா பாவகச்ச அபாவக இது, இருப்பு பொருளா இருக்கிறது இல்லாமையை அடைகின்றது. நம்மளுடைய அனுபவம் 100% அனுபவம் இதுதான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். தத்திர அபாவோ ஜாயமானக பிராக் உற்பத்தேகே. அப்ப பிறகு வந்து பாத்தீங்கன்னா எது உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம சொல்றோமோ, எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கோ அந்த உற்பத்திக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபாவமா இருந்துச்சு, இல்லாமையா இருந்துச்சு. தூக்கத்துல இது எதுவுமே இல்லாமையா இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு, திரும்ப என்ன ஆகும்? இல்லாமைக்கு போயிடும். அப்ப உற்பத்திக்கு முன்னாடி எது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாக ஜாயமானக, உற்பத்தி ஆகிறதா இருக்கக்கூடியது, அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இல்லாமையா இருந்துச்சு உற்பத்திக்கு முன்னாடி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்றாரு. சசவிஷானவத் கல்பகா. சசவிஷான கல்பகன் என்ன அர்த்தம்? முயல் கொம்புக்கு சமமானதாக. முயல் கொம்புன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லைல்ல, வஸ்து இல்லவே இல்லைல்ல. அப்ப இல்லாத வஸ்துக்கு என்ன பேரு அப்படின்னா அத்தியந்த அசத் அப்படின்னு பேரு.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேதாந்தத்தில் ஒரு டெர்மினாலஜி சொல்லுவோம், துச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அத்தியந்த அசத்துன்னு சொல்லுவோம், இல்லைன்னா துச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அத்தியந்த அசத்துனா என்ன அர்த்தம்? முற்றிலும் இல்லாததுன்னு அர்த்தம். அத்தியந்தம் அப்படின்னா 100%. 100% இல்லாததுக்கு பேர் அத்தியந்த அசத்து. காணல் ஜலம் இருக்கா இல்லையா? இல்லவே இல்லை. அதே மாதிரி ஆகாச தாமரை இல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முயல் கொம்பு இல்லவே இல்லை. அப்ப இல்லாத வஸ்துக்கு பேரு துச்சம் அப்படின்னு பேர், இல்லவே இல்லை. அப்போ ஆச்சாரியார் சொல்றாரு, இப்ப நம்ம தூக்கத்துல ஏதாவது இந்த உலகம் இருந்துச்சா இல்லையா? யாருக்காவது தூக்கத்துல இந்த உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யாருக்காவது டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நம்மளுடைய கேரக்டர் ஏதாவது இருக்கா? ந மாதா ந பிதா, சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மசகோ மசகோ நாஸ்தி, சாண்டாலோ சாண்டோலோ நாஸ்தி, பிராமணோ பிராமணோ நாஸ்தி. அப்ப பிராமணன் இல்லை, சாண்டாளன் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சிங்கம் இல்லை, கொசு இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகீபவதி, அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. என்ன இருக்கு? ஒன்னும் தெரியல. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சூன்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு? பௌத்த மதத்துல சூன்யம்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் தான், ஒண்ணும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சூன்யம். அப்ப அந்த சூன்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த அசத்துன்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எது மாதிரி? அப்ப நான் முயல் கொம்பு போல. அப்ப வந்து உற்பத்தி இல்ல அதோட இது மிக்ஸ் பண்ணாதீங்க. அத்தியந்த அசத்து, 100% இல்லாத வஸ்து துச்சம். முயல் கொம்பு எங்கேயாவது யாராவது பார்த்திருக்காங்களா? யாராவது பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் யாருமே முயல் கொம்பு பார்த்ததே இல்லை. ஏன்? இல்லவே இல்லை. அப்ப அத்தியந்த அசத்துன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா நம்ம பிரயோகம் பண்றோம், இல்லவே இல்லை. அப்ப தூக்கத்துல நான் கேட்கிறேன், என்ன ஏதாவது இருந்துச்சா தூக்கத்துல? ஒண்ணுமே இல்லை, இல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லவே இல்லை. அங்க அதன்னு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ தூக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முயல் கொம்புக்கு சமமானது. அங்க ஒண்ணு அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. சரி, இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த முயல் கொம்புக்கு சமமா இருந்துகிட்டு சமவாயி அசமவாயி நிமித்த ஆக்கியம் காரணம் அபேட்ச ஜாயதை. அவங்க சொல்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாமையிலிருந்து சமவாயி காரணம்னு ஒண்ணு சொல்றாங்க. சமவாயி காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலப்பொருள், மெட்டீரியல் காசு. துணிக்கு வந்து மெட்டீரியல் காசு எது? பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு. இப்ப நான் சொல்றேன், இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா உற்பத்திக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இந்த கிளாத்து உற்பத்திக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இல்ல. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் கேட்கறத மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா எஸ் நோ அது மாதிரி தான் சொல்லணும். இந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்திக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இல்லவே இல்லையா? இல்ல கொஞ்சமாவது இருந்துச்சா? இல்ல இல்லவே இல்லையா? இல்லவே இல்லை. அப்ப இல்லவே இல்லைன்றது வந்து பாத்தீங்கன்னா முயல் கொம்பு மாதிரி. அது வந்து உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, துணி உற்பத்தி ஆகணும்னா என்ன பண்ணிருக்குன்னா 2 ரீசன்ஸ் தேவைப்படுது. ஒன்னு சமவாய காரணம்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் காஸ், பஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு மட்டும் இருந்து என்ன பண்ணும்? வீவிங் நடக்கணும், நூலா த்ரெட் ஆக்கிட்டீங்க. யானை ஆக்குனதுக்கு பிறகு வீவிங் பண்ணோன்னு தான் அதுக்கு என்ன பேரு? துணி அப்படின்ற ஒரு இது கிடைக்குது. அப்ப வீவிங் பண்ணாதான் கிடைக்கும் உங்களுக்கு துணி. அப்ப வீவிங்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசமவாயி காரணம் அப்படின்னு பேரு. சமவாயி காரணம் அப்படின்னா சமவாய காரணம்ன்றதுக்கு அர்த்தம் மெட்டீரியல் காஸ். அதுக்கப்புறம் வீவிங்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசமவாயி காரணம்னு பேரு. இந்த 2 காரணங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா துணி அப்படின்ற ஒரு வஸ்து உண்டாச்சு. இப்ப நான் கேட்கிறேன், துணி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இல்லாமையிலிருந்து துணி இருப்பாயிடுச்சு. இல்லாமையிலிருந்து துணி உண்டாச்சு. வெயிட் பண்ணுங்க, நீங்க எது? இல்ல வீவிங் இல்லைன்னா உங்களுக்கு துணி கிடைக்காதுல்ல. உங்களுக்கு வீவிங் வந்து அசமவாயி காரணம். நான் சொல்றேன், நீங்க ரொம்பலாம் யோசிக்க, நான் என் பின்னாடி டிராவல் பண்ணுங்களா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது நீங்க அங்க ஓடுறீங்க. இப்ப ஒரு துணி, நான் திரும்ப ஆக்ஷன், நான் ஏன் போறீங்க நான் சொல்றேன். இது தர்க்கத்தோட டெர்மினாலஜி, அந்த அளவுக்கு மட்டும் புரிஞ்சுக்குங்கன்ற.
நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத துணி, துணி இல்லை, இப்போ துணி உண்டாயிருக்கு. துணி உண்டாகணும்னா என்ன வேணும்? 2 ரீசன் இருக்கணும். ஒன்று வந்து மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் பஞ்சு. சரி, மெட்டீரியல் பஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன நடக்கணும்? பஞ்சு வந்து த்ரெட் ஆகிச்சு. த்ரெட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் பண்ணாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது துணி கிடைக்கும். அப்போ வந்து இல்லாத துணி, இல்லாமையிலிருந்து துணி உண்டாச்சு. ஆனால் இல்லாமையிலிருந்து உண்டாகிற துணி 2 ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று சமவாயி காரணம்ன்ற மெட்டீரியல் காஸ், இன்னொன்று வீவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அசமவாயி காரணம். இதை நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா தர்க்கத்தோட டெர்மினாலஜி இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கத்தோட டெர்மினாலஜி. அப்போ இந்த வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது துணி அப்படின்ற ஒரு வஸ்து உண்டாகுது. அப்போ ஒரு இல்லாத வஸ்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா 2 ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்திருந்து அபேக்ஷ ஜாயதே, 2 காரணங்களை சார்ந்திருந்து கொண்டு உற்பத்தி ஆகுது. இதுக்கப்புறம் 3வது காரணம் என்ன அப்படின்னா நிமித்த காரணம்னு ஒரு 3வது ரீசன் சொல்லுவோம். சமவாய காரணம், அசமவாயி காரணம், அதுக்கப்புறம் நிமித்த காரணம். வீவர் வந்து இருக்கணும்ல, நெசவாளன் ஒருத்தன் இருக்கணும்ல. வீவர் இல்லாம என்ன பண்ண முடியாது? துணியை வந்து வீவிங் பண்ண முடியாது. அப்ப நெசவாளன் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீசனை சார்ந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. இப்ப துணி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமையிலிருந்து உண்டாயிற்று. முன்னாடி இல்லாம இருந்துச்சு, இப்ப உற்பத்தி ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு துணி என்ன ஆகும்? பழைய துணி என்னாச்சு? தெரியலச்சு, போயிடுச்சு, நாசம் ஆயிடுச்சு. அப்போ இருக்கிற துணி கொஞ்ச நாள் உபயோகப்படுத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிடும்? நாசத்தை அடைந்து விடும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்றது, இந்த உலகமும் இப்படிதான். இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி ஆச்சு இல்லாமையிலிருந்து, திரும்ப இந்த உலகம் இல்லாமைக்கு போயிடும். நாம ரூப குணங்களோடு இருக்கிற இந்த உலகம் கூட வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு காரியமும் கூட இல்லாமையில இருந்துச்சு, இப்ப இருப்பாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாமைக்கு போயிடும். அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணாத மகிழ்ச்சிகள் சொல்லக்கூடியது. அப்ப வைசேஷிக மதம் இதோட நிக்குது. நாளைக்கு மீதி நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். ஒன்றும் இல்லை, சும்மா உட்கார்ந்துருக்கும் போது ஒரு எங்கேருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. எங்கேருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, யார்கிட்ட இருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதை பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வஸ்து உண்டாகுது அப்படின்னா அந்த உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த வஸ்து என்னவா இருந்துச்சு, எப்படி உண்டாச்சு. காஃபி போடுறேன், காஃபி உண்டாகிறதுக்கு முன்னாடி காஃபி இருந்துச்சா இல்லையா? இல்லைல்ல, இல்லைன்றதுனால தானே காஃபியை நான் உண்டு பண்ணுறேன். அப்போ காஃபி எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டல, இல்லாமையிலிருந்து தான் உண்டாச்சு. முன்னாடி இல்லை, காஃபி உண்டாச்சு, அது வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு, இப்போ இல்லை, குடிச்சோட இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூன்யத்துலேருந்து வந்துச்சு, கொஞ்ச நாள் இருக்குது, திரும்ப சூன்யத்துக்கு போயிடுது, அபாவத்துக்கு போயிடுது. அபாவத்திலிருந்து பாவம், பாவத்திலிருந்து அபாவம். இதுதான் பௌத்த மதம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம். இதுதான் ஒரு காலத்தில் வைசேஷிக மதம்லாம் இந்த இந்தியாவில் ரொம்ப பிரசித்தமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான நம்ம விவகாரத்தில் ரொம்ப இதாக இருக்கிறது. ஒரு வஸ்து இல்லை, இல்லாமையிலிருந்து உற்பத்தி ஆச்சு, திரும்ப இல்லாமைக்கு போயிடுது. இப்போ நம்ம கேட்குறோம், நமக்கு எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உற்பத்தி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? குதின்னு குதிக்கிறோம். ஐயோ ஐயோ குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா ஐயோ போச்சுன்னு சொல்கிறோம், துக்கப்படுறோம். ஆனால் இந்த உலகத்தை நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இல்லாததுலேருந்து உற்பத்தி ஆகுது, திரும்ப இல்லாமைக்கு போயிடுது. இப்போ இதை சரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உற்பத்தி ஆனாலும் துக்கம் வராது, ஒரு பொருள் இல்லாமல் போனாலும் துக்கம் வராது.
சந்தோஷப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். அப்படி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நிஷ்டைக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகமோ இந்த லோக்கமோ எதுவும் எக்கேடு கெட்டும் போகட்டும். வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் உட்கார முடியும் நிஷ்டைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ உட்காந்து யோசிங்க, ஒவ்வொன்றையும் நம்ம யோசிங்க. என்ன ஆக்ஷன் நடக்குது, ஆக்ஷன் எங்கேருந்து வருது, எங்கேருந்து உண்டாகுது ஆக்ஷன், எங்கேருந்து உண்டாகுது ஆக்ஷன், ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட இருந்து தானே உண்டாகுது, நீங்கள் தானே பண்ணுறீங்க. திரும்ப ஆக்ஷனை நிப்பாட்டினோன்னே எங்கே போச்சு அந்த ஆக்ஷன், அந்த சக்தியை எங்கே போச்சு, உங்கள்கிட்டயே மறைச்சி போச்சு. உங்கள்கிட்டயே இருக்குது, உங்கள்கிட்டயே இருக்கிற சக்தி வெளிப்படுது, திரும்ப போகுது, வெளிப்படுது, போகுது. அப்போ என்ன அர்த்தம், இல்லாமைக்கு போகுது, திரும்ப இருப்படையுது, திரும்ப இல்லாமைக்கு போகுது, இருப்படையுது. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆச்சரியர் கண்டனம் பண்ண போகிறார். அது மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. பார்ப்போம். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம்.